முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸை தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யூர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்கள் ஆனந்த். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இயர் சம்மர் ஸ்லாமில் ஏஜே ஸ்டைலை பீட் பண்ணி ராண்டி ஆர்டன் நியூ WWE சாம்பியனாக ஆக போகிறதா ஒரு விஷயம் வந்து லீக் ஆகிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை, இது நடக்குமா நடக்காதா, ராண்டி ஆர்டன் 14 டைம் வேர்ல்டு சாம்பியனாக சம்மர் ஸ்லாமில் ஆவாரா அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வந்து WWE சாம்பியன் வச்சிருக்காரு. அவர் வந்து ஆல்ரெடி சின்ஸ்கே நாகமரோட மோதிட்டாரு. மேபி வந்து சின்ஸ்கே நாகமரோட அகெயின் வந்து திரும்பவும் சம்மர் ஸ்லாமில் மேட்ச் வராது அப்படின்றது உறுதி. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரெல்லாம் வந்து ஏஜே ஸ்டைலோட மோதுறதுக்கு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் பிராயன் இருக்காரு. டேனியல் பிராயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போதைக்கு வந்து ஏஜே ஸ்டைலோட மோத மாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சம்மர் ஸ்லாமில் டேனியல் பிராயன் வெர்சஸ் த மிஸ்ஸுக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகிறதா வந்து ஒரு மேட்ச் வந்து ஆல்ரெடி கன்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருக்கா, ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால டேனியல் பிராயனும் வந்து ஏஜே ஸ்டைலோட மோதுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சம்மோஜோ இருக்காரு. சம்மோஜோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து சம்மர் ஸ்லாமில் ஏஜே ஸ்டைலோட மோதுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிறைய போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரூசேவ் இப்போ மோதிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் அவர் தான் மோத போறாரு. மேபி அந்த மேட்ச்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் 2018 ஏஜே ஸ்டைலோட மோதுறதுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று சம்மோஜோ, இன்னொன்று ராண்டி ஆர்டன். ராண்டி ஆர்டன் வந்து சம்மர் ஸ்லாமுக்குள்ளே ரிட்டர்ன் ஆவார் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. அவர் வந்து நீ இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனால வந்து அவர் சர்ஜரி எல்லாம் முடித்து இப்போதைக்கு வந்து ரெஸ்ட்ல தான் இருக்காரு. மேபி வந்து சம்மர் ஸ்லாமுக்குள்ள அவர் ரிட்டர்ன் ஆயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்குள்ள ராண்டி ஆர்டன் அகைன் திரும்பவும் ரிட்டர்ன் ஆகும்போது அவர் வந்து ஒரு வில்லனா, ஒரு ஹீல் கேரக்டரா வருவாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அவர் வந்தாருன்னா டைரக்டா வந்து WWE சாம்பியன்ஷிப்காக ஏஜே ஸ்டைலோட மோதுவாரு. சம்மர் ஸ்லாம்ல ஏஜே ஸ்டைலோட ராண்டி ஆர்டன் தான் மோதுவாரு. மோதி அவர் வந்து அந்த சாம்பியனை வின் பண்ணி 14 டைம் வேர்ல்டு சாம்பியனா வந்து ராண்டி ஆர்டன் ஆவாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போதைக்கு லீக் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ராண்டி ஆர்டன் எப்போ WWE சாம்பியன் வின் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெஸ்ல்மேனியா 33ல தான் வந்து அவர் வின் பண்ணாரு. 33ல பிரே வாய்ட்டை பீட் பண்ணி அவர் வந்து WWE சாம்பியன் வின் பண்ணாரு. அதுக்கு அடுத்தபடி அவர் வந்து ஜெந்தர் மஹால்கிட்ட வந்து அந்த சாம்பியனை தோத்தாரு. அவருக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அவர் வந்து இப்போ இன்ஜுரியில வெளியில போயிருக்காரு. அகைன் அவர் திரும்ப உள்ள வரும்போது அவருக்கான WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் லீக் ஆயிருக்கு. இது நடக்குமா நடக்காதா அப்படின்றது தெரியல. மேபி வந்து இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஏஜே ஸ்டைலோட சம்மர் ஸ்லாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ராண்டி ஆர்டன், அப்படி இல்லைன்னா சம்மோஜோ, 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க தான் மோதுறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஜே ஸ்டைலோட சம்மர் ஸ்லாம்ல ராண்டி ஆர்டன் மோதனா நல்லா இருக்குமா, இல்ல சம்மோஜோ மோதனா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. அதை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட்.